இப்போ ஒரு சில நிமிடங்களுக்கு உலகம் முழுக்க உன்னை மறந்துவிட்டாலும் கூட, நீ மட்டும் உன்னை மறந்துவிடாதே. நான் சொல்லப்போகும் இந்தச் சொற்கள் உன் மனதின் ஆழத்தில் ஒரு தீயை ஏற்றக்கூடியவை. அந்தத் தீதான் உன் பயணத்துக்கு ஒளி. ஆகவே கேள், நிதானமாக, கவனமாக, உன் உள்ளம் திறந்து. வாழ்க்கை ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சோதனையைத் தரும். சிலருக்கு அது உடனே வரும், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக வரும். ஆனால் அனைவருக்கும் வருகிறது. நீ உன் பாதையில் சந்தித்த அந்த இருட்டு, நீயே முட்டி விழுந்த அந்த தருணம், அது உன் முடிவு அல்ல, உன் ஆரம்பம். ஏனென்றால் வெற்றியின் கதையெல்லாம் ஒரு விழுதலுடன் தான் ஆரம்பமாகிறது. உன்னை நீயே கேள், நான் ஏன் விழுந்தேன் என்று அல்ல, இங்கிருந்து நான் எப்படி எழப்போகிறேன், அதுதான் பெரிய கேள்வி. ஏனென்றால் விழுவது சாதாரணம். ஆனால் விழுந்த இடத்திலிருந்து எழுவதுதான் வீரத்திற்கான அடையாளம். அனைவருக்கும் வெளியிலிருந்து ஒரு ஆதரவு வேண்டும், ஒரு கை பிடித்து எழுப்பிட யாராவது. ஆனால் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பது வேற மாதிரி. ஒரு நாள் அது உன்னை தனியாக நிறுத்தும். நீயே உன்னை தூக்கிக்கொள் என்று சொல்லும். அந்த நிமிடத்தில்தான் உனக்கு தெரிய வரும் ஒரு உண்மை, உன்னுடைய தன்னம்பிக்கையே உன் மிகப்பெரிய ஆயுதம் என்று. உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சக்தி இருக்கும். அது சில சமயம் அமைதியாக இருக்கும், சில சமயம் பயத்தால் மறைந்து இருக்கும். ஆனால் அது இருக்கும். ஆனால் ஒருபோதும் மறக்காதே, அந்த சக்தி உனக்கு மட்டுமே சொந்தமானது என்று. உலகம் உன்னை எவ்வளவு எதிர்த்தாலும் அந்த உள்ளத்து சக்தி எழுந்த ஒரு நொடியிலே முன்னே இருந்த எல்லா தடைகளும் உன் பின்னால் வந்து விழும் என்பதை நினைவில் கொள். உன் வாழ்க்கை பாதையில் வரும் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மைல்கல். அவை உன்னை நிறுத்த வந்ததல்ல, உன்னை வலுவாக மாற்றத்தான் வந்தவை. அவை உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை உருவாக்கத்தான் வருகிறது. அந்த தடைகளுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். ஏனென்றால் அவையே உன்னை நீயாக ஆக்கும். கனவு ஒரு சக்தி. அது பேசாது, ஆனால் அது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் யோசிக்க வைக்கும். அது உன்னை அழைக்கும், எழுப்பும், தள்ளும். நீ ஒரு கனவை மனதில் வைத்திருக்கும் போது இந்த உலகம் உன்னை எப்படி பார்த்தாலும் பரவாயில்லை. அவர்கள் சிரிக்கலாம், அவர்கள் சந்தேகப்படலாம், அவர்கள் மதிக்காமல் கூட போகலாம். ஆனால் ஒரு நாள் நீ உன் இலக்கு அடைந்த நாளில் அவர்கள் மாறுவார்கள். கனவை கைவிடுவது எளிது, ஆனால் அதை பிடித்து நிற்பதுதான் உன்னை வெற்றிக்குள் அழைத்துச் செல்கிறது. பயம், அது நமது எதிரி, பெரிய எதிரி. ஆனால் அது உண்மையான எதிரி இல்லை. நமது மனது உருவாக்கும் ஒரு நிழல் மாதிரி. பயத்தால் ஒரு விஷயத்தை மட்டும் தாங்க முடியாது, அதுதான் நடத்தல். நீ எடுத்து வைக்கும் அந்த ஒரு சிறிய நடை அந்த பயத்தையே சிதறடிக்கச் செய்யும். நீ ஓடத் தேவையில்லை, அதே பயத்தை எதிர்நோக்கு. உன் மனதில் சொல்லு, நான் இங்கே இருக்கேன், நான் முன்னே போறேன் என்று. பிறகு பார், அந்த பயம் உன்னை அப்படியே விட்டுவிட்டு ஓடிவிடும். நம்மில் பலருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் நமது வாழ்க்கையை யார் எப்படி பார்க்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருப்பதுதான். உன்னுடைய வெற்றி மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதால் வராது, அது உன்னுடைய உழைப்பால் மட்டுமே தான் வரும். உனக்கு தேவை ஒரு விஷயம் மட்டுமே, அது உனக்கான நம்பிக்கை மட்டுமே. உன் எதிர்காலம் ஒரு நாளும் உன்னை கைவிடாது, அது காத்திருக்கும். ஆனால் அது காத்திருப்பது இன்றைய உன்னை பார்த்துதான். இப்பொழுது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு முயற்சியும், ஒவ்வொரு அடியும் உன் எதிர்காலத்தை கட்டிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நீ உயர்ந்து நிற்பாய், உன் கனவுகளை அடைந்து நிற்பாய். அப்பொழுது யாராவது உன்னை வந்து கேட்பார்கள், இவ்வளவு தூரம் நீ எப்படி வந்தாய் என்று. நீ சிரித்துக்கொண்டே சொல்,
என் தன்னம்பிக்கையால்தான், என் உள்ளத்தை நான் நம்பியதால்தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன் என்று கர்வத்துடன் சொல். இந்த உலகத்துக்கு உன்னை பொறுத்தவரை நீ ஒருவன். ஆனால் உன்னை பொறுத்தவரை நீதான் முழு உலகம். நீ எழும்போது உன் உலகமும் எழும், உன் கதையும் எழும், உன் பார்வையும் மாறும். ஆகவே எழு, நம்பு, முன்னேறு. உன் கதையை நீயே எழுதிவிடு. நன்றி, வணக்கம்.